திண்டுக்கல் செட்டிநாயக்கன்பட்டி அருந்ததியர் மக்கள் குடியிருப்புக்கு செல்லும் பாதையை வழிமறித்து முள்கம்பி வேலி போட முயற்சி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு. திண்டுக்கல் செட்டிநாயக்கன்பட்டி அருந்ததியர் மக்கள் குடியிருப்புக்கு செல்லும் பாதையை வழிமறித்து முள்கம்பி வேலி போட முயற்சி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் குடியிருப்பு அருகே உள்ள மந்தை குளத்தில் இருந்து மழை காலங்களில் தண்ணீர் தெருவிற்கு வருவதை தடுத்து நிறுத்தி தடுப்பு சுவர் கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் சரவணனிடம் மனு அளித்தனர். மனுவில் தெரிவித்துள்ளதாவது: திண்டுக்கல் அருகே செட்டிநாயக்கன்பட்டியில் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் 3 தலைமுறைகளாக குடியிருந்து வருகின்றோம். நாங்கள் அனைவரும் இந்து அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இந்நிலையில் எங்கள் குடியிருப்பு செல்லும் பாதையில் முத்தாலம்மன் கோவில் உள்ளது. அந்த கோவில் வழியாக நாங்களும் அனைத்து தரப்பு பொதுமக்களும் சென்று வருகிறோம். இந்நிலையில் திடீரென்று சிலர் அந்த பாதையில் முள்கம்பி வேலி அமைக்க முயற்சி செய்தனர். இதுகுறித்து நாங்கள் வருவாய்த்துறை அலுவலர்கள் மற்றும் போலீசாரிடம் புகார் அளித்தோம். அதன் பேரில் போலீசார் கம்பி வேலி போடுவதை தடுத்து நிறுத்தி உள்ளனர். கம்பி வேலி போடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் எங்கள் குடியிருப்புக்கு அருகாமையில் மந்தை குளம் உள்ளது. மழை காலங்களில் குளம் நிரம்பி குடியிருப்புக்குள் நீர் வந்து விடுகிறது. எனவே வீடுகள் அனைத்தும் சிதலம் அடைந்து அபாய நிலையில் உள்ளது. இதனை தடுக்க குடியிருப்பு அருகே குளத்துக்கரையில் தடுப்பு சுவர் கட்ட வேண்டும் என மனுவில் தெரிவித்திருந்தனர். புதன்கிழமை மாலை 6 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவல். திண்டுக்கல் மாவட்டம் செட்டிநாயக்கன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக அவங்க கார்த்திக் பேசுகிறேன். இன்று திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட செட்டிநாயக்கன்பட்டி ஊராட்சியில் அருந்ததியர் மக்கள் குடியிருக்கும் பகுதியில் உள்ள முத்தாலம்மன் கோயில் வேறு சமூகத்தினுடைய கோயிலாக உள்ளது. அக்கோயில் வழியாக இந்து மக்கள் சென்றால் தீட்டுப்பட்டு விடும் என்ற காரணத்தை மனதில் கொண்டு நேற்று அந்த ஊரின் முக்கியஸ்தர் மகேஸ்வரன் என்பவர் அக்கோயிலை சுற்றியுள்ள பொதுப்பாதை இடத்தை கம்பி வேலி போட்டு முயற்சி செய்தார். அதனை தகவலிருந்து ஊர் பொதுமக்களுடன் நாங்கள் சென்று அந்த முள்களை தடுத்து நிறுத்திவிட்டோம். அந்த பகுதியில் ஆதிதிராவிட மக்கள் குடியிருக்கும் பகுதியில் மேல் சாதியினர் பிணங்களை கொண்டு செல்லும் பாதையாக மக்களை அல்லல்படுத்தி வருகின்றனர். அதனால் வெடிச்சத்தம் மற்றும் பூக்களை போட்டு பெண்கள் கருக்கலைவு மற்றும் குழந்தைகளுக்கு சீரடிப்பது போன்ற பெரியோருக்கு வயது மூச்சு திணறல் போன்ற மாசு கட்டுப்பாடு போன்ற வகைகள் நடந்து கொள்கிறார்கள். அதனை தடுத்து நிறுத்தும் வகையிலும் குளத்தில் 2 செட்டிநாயக்கன்பட்டி குளத்தில் மந்தை குளத்தில் 2 குழந்தைகள் தவறி விழுந்து இறந்து உள்ளனர். அதனை வருங்காலில் நடைபெறாமல் இருத்து உயிர் சேதத்தை காப்பது பொருட்டு இன்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செட்டிநாயக்கன்பட்டி ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு கொடுத்தோம். அந்த மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்கிறது என்று கேட்டீங்கன்னா, மந்தை குளத்தை சுற்றி சுற்றுச்சூழல் அமைப்போம். ஊர் நடுவில் செல்லும் மயான சாலையை ஊருக்கு மேற்கு புறமாக புதிய சாலை அமைத்து மக்களுக்கு ஈர்வு இல்லாமல் சடலத்தை கொண்டு செல்லும் வகையில் 2 கோரிக்கைகளை நிறைவேற்றும் வண்ணம் ஊர் சம்பந்தமாக மனு அளிக்கப்பட்டது.